அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவியாக, மக்களின் தலைவியாக, உங்களின் தலைவியாக, நாளை எதிர்காலத்தை மாற்றியமைக்கக்கூடிய வல்லமை பெற்ற சிறந்த தலைவியாக, ஏழை எளிய மக்களின் எளிய மகளாக, உங்களின் ஒருத்தியாக கண்டிப்பாக உங்களோடு நின்று பணியாற்றுவேன். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்றென்றைக்குமே அனைத்து மக்களையும் சமமாக பாவித்து அனைத்து மக்களுக்குரிய திட்டத்தை முழுமையாக கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறது. ஒரு எடுத்துக்காட்டான கட்சி, முதன்மையான கட்சி, இன்று வரை மக்களுக்குரிய கட்சியாகவே திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் முதியோர்களுக்கான பாதுகாப்பை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய அனைத்து திட்டங்களையும் வடிவமைத்து முதியோர் பாதுகாவலன் சட்டமாக கொண்டு வந்து சட்டங்கள் கடினமான சட்டமாக மாற்றப்பட வேண்டும் என்பதற்காக 2026இல் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் போது முதியோர் பாதுகாவலன் சட்டம் முறைப்படி அமுல்படுத்தப்படும். இச்சட்டம் மிக கடினமான சட்டமாக கொண்டு வரப்படும். இன்றைக்கும் முதியோர் இல்லத்தில் கொண்டு வந்துவிடும். அவர்களுடைய பிள்ளைகளுடைய சொத்துக்கள் அனைத்துமே பறிமுதல் செய்யப்படும். அது மட்டுமில்லை, அனைத்து முதியோர் இல்லமும் முறைப்படுத்தி அரசாங்கமே தத்தெடுக்கும் என்பதை இச்சட்டத்தின் கீழ் கொண்டு வரப்படும். இன்றைக்கும் முதியோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை இழந்தும் சொத்துக்களை இழந்தும் குழந்தைகள் போல் அழுது கொண்டிருக்கிறார்கள். அவர்களை காப்பாற்றும் வகையாக இச்சட்டம் மிக கடினமான சட்டமாக கொண்டு வந்து திறன்பட செயல்படுத்தும் என்பதை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக வலியுறுத்துகிறேன். நன்றி.